பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், இந்த வேளையில் நமக்கு தெரிந்த வசனம், அவர் மீது உங்கள் கவலைகளை வைத்திருங்க. நீங்களே எல்லா பாரத்தையும் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அதுதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் நாம கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறத விட்டுட்டு விசாரிக்கிறவர்கிட்ட போய் நம்ம நம்மளுடைய காரியத்தை சொல்லுவதை விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், இல்லைன்னா உறவினர்கள், மற்ற யாராவது கிட்டேயும் போய் ஃபோன் பண்ணியாவது இல்லை நேரில் போயாவது பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறோம். பாருங்க, பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறது நல்லது இல்லை. ஏன்னா மற்றவர்களிடத்துல போகும்பொழுது அந்த பிரச்சனையினுடைய வீரியம் வேற மாதிரி மாறிடும். ஒன்று, அவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஆறுதல் கிடைக்குமே தவிர தீர்வு கிடைக்காது. பிரச்சனையை இன்னொரு கட்டத்துக்கு கடந்து போயிடும். ஆமே. ஸோ இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களை விசாரிக்கிறவர் அவர் தான், உங்கள் கவலை என்னன்னு பார்க்குறவர் அவர் தான். அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை விசாரிப்பார். பாருங்க, வேதத்தில் நன்கு தெரிந்ததான 1 சாமுவேலில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து போடப்பட்டிருக்கோம். அன்னாள் என்பவள் தேவாலயத்தில் வந்து தனக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் கடந்து பயங்கரமாக அழுவா. தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளுக்கு பதிலை கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்தினாள். பாருங்க, அவளுடைய கூட இருக்கிற சக்காலத்தை அவள் என்ன பண்ணுகிறா? அவளை व्यसனப்படுத்துகிறா, துக்கப்படுத்துகிறா, व्यसனப்படுத்துகிறா, அவளை மிகவும் கலங்கடிக்கிறா. உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, என் புருஷன் உன்னை நேசிக்கவே இல்லைன்று தேவையற்ற காரியங்களை அந்த இடத்துல அவள் சொல்லி கொண்டு व्यसனப்படுத்தி கொண்டே இருக்கிறா. அவள் போகும்போதும் வரும்போதும் அவளை व्यसனப்படுத்துகிறா. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது சமயமெல்லாம் அவள் வருஷம் தோறும் அப்பிரகாரமாகவே செய்வாள். அவளை மனமடிவாக்குவாள். அப்போது அவள் சாப்பிடாமல் அன்னாள் போய் அழுது கொண்டே இருப்பாள். ஹல்லேலூயா. வருஷம் வருஷம் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா, அன்னாள் போகும்போதெல்லாம் கூட இவ வெனினால் என்ன பண்ணுவான்னா, அவ்வளோதான், நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு அறிவில்லை, உனக்கு அழகில்லை, உனக்கு ஞானம் இல்லை, எப்படியா எதையாவது சொல்லிக்கிட்டே குத்திக்கிட்டே இருப்போம். நம்ம இப்போ இந்த வேலையில் கூட உங்களை சுற்றி கூட இவ்விதமான ஒரு காரணம் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்கலாம். நீ அப்படி பண்ணல, முன்ன அதை செஞ்ச, அதனால தான் நீ இப்படி இருக்க, நீ முன்னாடி இப்படி பேசின, அதனால தான் இப்படி இருக்க. முன்ன இருக்கிற காரியத்தை வச்சு 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 व्यसனப்படுத்தி குத்தி கொண்டே இருப்பார்கள், துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த விதமான துக்கத்தோடு இருக்கிறியா? அந்த துக்கத்துல அன்னாள் என்ன பண்ணான்னா, அவள் பார்த்தா இது எதுவுமே நடக்காது, நம்ம இந்த இடத்துல நமக்கு ஆறுதலும் கிடைக்காது. புருஷன் சொல்றான், நான் உனக்கு பிள்ளை இல்லையான்னு புருஷன் சொன்னா கூட கேட்கல. இல்ல, எனக்கு தெய்வம் இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார், என்னை உண்மையா நடத்துகிறவர் இருக்கிறார். அவள் அறிந்து நீட்டா ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் போராடுகிற ஆண்டவர் விசாரிக்கிறவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், தன் இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் ஊற்றி விடுகிறார். அல்லேலூயா. அவள் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னாளுக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கிடைக்குது. என்ன? சமாதானத்தோடே போ, நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த வேளையிலும் உங்களிடத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போமா, சமாதானத்தோட இருமா. கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணீங்கன்னா சமாதானத்தோட இருங்க. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதிலை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடங்களில் வரும்போதெல்லாம் தேவாதி தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமாதானத்தோடு இருங்க. உங்க சமாதானத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. உங்க லைஃப் இந்த அருமையான வாழ்க்கையில உங்கள் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு பத்திரப்படுத்துங்க. குறை எல்லார்கிட்டயும் இருக்கு, பிரச்சனை எல்லார்கிட்டயும் இருக்கு. உங்களை व्यसனப்படுத்துறாங்களே, அவங்க கிட்ட பிரச்சனை இல்லையா? அவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளிட்டு தான் இப்ப நம்ம பிரச்சனையை அவங்க கையில வச்சிருப்பாங்க. அதனால மனுஷர்கள் பண்ணுகிற व्यसனமான காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியம் எதையும் போட்டு குழப்பாதீங்க. பேதுருல வாசிச்சோம் இல்லையா? உங்களை விசாரிக்கிறவர் அவர் தான். அவர் மேலே உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், எல்லா பிரச்சனைகளும் வெளியே கொண்டு வருவார். ஆமேன். ஸோ இப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் என் அன்பு பிள்ளைகளுடைய கவலைகள், துக்கங்கள், பாரங்களை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இவர்களை விசனப்படுத்துகிறவர்கள் யாரானாலும் சரி, அவர்கள் மத்தியிலிருந்து பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். துக்கங்களை சந்தோஷமாய் மாறச்செய்யும். எல்லா கவலைகளும் பாரங்களும் இந்த பாதத்தில் பிள்ளைகளோட ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதியும். பயம்புறுத்துகிற, பலவீனப்படுத்துகிற, சோர்வுக்குள்ளாய் மாற்றுகிற, சமாதானத்தை எடுத்து போடுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.